சேமியா உப்புமா பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். சேமியா, பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சியெல்லாம் எடுத்துக்கணும். சேமியாவை நல்லா உடைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சூடுபடுத்திக்கணும். கருகி போகாமல் சூடுபடுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் நம்ம வணக்கறதுக்கு பயன்படுத்துகிற உளுத்தம்பருப்பு, எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த ஃப்ரை பண்ணதோடு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து 1 கப் சேமியாவுக்கு ஒரு 1½ கப் தண்ணி கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய தண்ணி வேணும், கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணணுன்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மஞ்சத்தூள் வேணுங்கிறவங்க போட்டு வெள்ளையாக கூட சாப்பிட்லாம். உப்பு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா சேமியாவில் உப்பு கம்மியாக இருக்கும். மஞ்சத்தூள், தனியாத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சேமியா எடுத்து சாப்பிட்லாம்.